ஹாய் ஹலோ வெல்கம். எஸ்சிஜி மீடியா நம்பர் 1 சேனல் உங்களுக்கான நிகழ்ச்சி. என்ன தொகுப்பு நிகழ்ச்சி அப்படின்னா, இந்த செய்தியை வந்து ஒரு ஆதி கலைக்கோள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிகழ்ச்சி. அது வந்து ட்ரெயில் சென்டர் நடந்துச்சு. இந்த ட்ரெயில் சென்டரில் கிட்டத்தட்ட ஒரு பெரிய பெரிய தலைவர்களோட ஃபோட்டோவோட வந்து நிறைய பேர் வந்தாங்க. மியூசிக் டைரக்டர் இளையராஜாவோட சன் வந்தார், கார்த்திராஜா. அப்புறம் சிங்கர் நரேன், ஏகப்பட்ட பேர் வந்தாங்க. நான் எல்லாம் கூட கலந்து பேசிக்கிட்டு ரொம்ப ஜாலியாக இருந்தேன். இப்போ என்னை பற்றி என்ன ஒரு ஓவியம் வரைஞ்சி கொடுத்தாங்க, அதையும் எடுத்து வந்தேன். அப்புறம் ரொம்ப வண்ணமாக புகைப்படங்கள்லாம் வச்சாங்க. அப்போ நான் சிலம்பாட்டம் கொஞ்சம் தெரியும் ஓரளவுக்கு, அதை கொஞ்சம் ட்ரை பண்ணேன். ஒரு சும்மா ஜாலியாக இது பண்ணேன். அன்றைக்கி பார்த்திங்கன்னா செம என்ஜாய். எல்லாமே கிட்டத்தட்ட ஸ்டூடெண்ட் ஒரு 5000 பேர் அந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டாங்க. ட்ரேட் சென்டரில் எல்லாமே பார்த்திங்கன்னா பொருட்காட்சி அவ்வளோ அழகாக இருந்துச்சு. நம்ம பார்க்காத நிறைய விஷயங்கள் இங்கே வந்து பார்க்க முடியுது. அதே மாதிரி இதில் வந்து இந்த பறை இசைன்னு சொல்லுவாங்கள்ல, அது இந்த பழைய காலத்தோட எஜிபிஷன் பொருட்கள், பழைய காலத்தில் வந்து யூஸ் பண்ண எல்லாமே கண்காட்சி வச்சுருந்தாங்க. எல்லாமே பார்த்து ரசித்தோம். அப்புறம் வந்து இதில் ஓவியம் வரைஞ்சி வச்சாங்க, அது பார்த்தோம். இதில் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ரசிக்கிற மாதிரி டான்ஸ் ப்ரோக்ராமு அதெல்லாம் வச்சுருந்தாங்க. டான்ஸு, இந்த பறை நிகழ்ச்சி அது மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. அது கலைக்கூத்து அதெல்லாம் வச்சுருந்தாங்க, அது பார்த்தோம். அதை முடிச்சுட்டு அப்படியே வெளியே வந்தால் ஓவியம் வரைகிறது இதெல்லாம் பண்ணேன். இந்த கைவினை பொருள் அப்படி சொல்லுவாங்க, கையிலே தயாரிக்கிற பொருள், அது பண்ணியிருந்தாங்க, அதையும் பார்த்தோம். அப்புறம் வந்து புத்தக கண்காட்சி, இந்த ஸ்டூடெண்ட்டுக்கு தேவையான புத்தகங்கள், முக்கியமான விஷயம்லாம் வந்து இது பண்ணியிருந்தாங்க, அதையும் பார்த்தோம். எல்லோரும் பார்த்துட்டு சில பேர் வாங்கிட்டும் போனாங்க. நிறைய படிக்கிற ஸ்டூடெண்ட் வந்தனால அவங்களுக்கு தேவையானதில் யூஸ் ஆகிடுச்சு. அதை நானும் கலந்துக்கிட்டது ரொம்ப சந்தோஷம். இந்த மாதிரி வந்து அப்பப்போ ஒரு வருஷத்துக்கு 2 வாட்டி வைக்கிறாங்க ட்ரேட் சென்டரில். அப்போ வந்து எல்லோரும் வந்து கலந்துக்கணும். இது வந்து புகைப்படம், ஓவியம் அந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. அதாவது வரைஞ்சி வைக்கிறது, ஆர்ட் நல்லா அழகாக பண்ணியிருந்தாங்க. திறமைசாலி நிறைய பேர் இருக்காங்க இங்கே. அவங்க பயன்படுத்திக்கிறதுக்காக தான் இது வந்து பண்ணுறாங்க. மக்கள்லாம் கலந்துக்கிட்டு இதெல்லாம் பார்த்தா தான் அவங்களுக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும். கிட்டத்தட்ட 5000 பேர் வந்தாங்கன்னு வச்சுங்களேன், அதில் ஒரு 1000 பேராக பயன்படும் இல்லையா, அதுக்காக தான் பண்ணுறாங்க. அரசாங்கம் எடுத்து நடத்திருக்கு, சப்போர்ட் பண்ணியிருக்கு. நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க. இதில் வந்து நிறைய பேர் கலந்துக்கிட்டாங்க. பெரிய மினிஸ்டர்ஸ், தலைவர்கள் எல்லாம் கலந்துக்கிட்டாங்க. நானும் அதில் கலந்து இருந்தேன்றது ஒரு சந்தோஷமான விஷயம். சிலம்பாட்டம் பார்த்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு எனக்கு. இதே மாதிரி எல்லாம் கலந்துக்கிட்டு பங்கு பெற்று பயனடையணும். இதான். நன்றி. இனிமேல் கலக்கும்போது நான் முன்னெச்சரிக்கையாக சொல்கிறேன். ஓகே.